ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அவரை நிற்க வைத்தே இவர் பேசுகிறார். நிற்க வைத்தே பேசுனது ஒரு எம்பிய இவ்வளவு பணம் வேணும் கொண்டாந்து கொடுத்துட்டு நீ போய் வண்டியில பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வா, மீதெல்லாம் நடந்துடும் சொல்லி அனுப்பி விடுறாரு. வீரபாண்டி ஆறுமுகமா? அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு, அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் உண்டு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் ராமதாஸ் உடன்பாடுக்கு வந்ததே வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய அரவணைப்பால் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. வீரபாண்டி ஆறுமுகம் பேசியவுடன் ராமதாஸ் ஒப்புக்கொண்டார் என்றால் அவருடைய ஆண்மையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், மதுரை முத்து என்பவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மேயராக இருந்தார். அவர் மேயராக இருந்த போதுதான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தது. அப்பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆகவில்லை, டாக்டர் கலைஞர் முதல்வர். எம்ஜிஆர் புது கட்சி ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது எப்படி ஜனநாயகம் படத்திற்கு பிரச்சனை வந்ததோ அதே போன்று உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அப்போது பிரச்சனை வந்துவிட்டது. அப்பொழுது திரு மதுரை முத்து அவர்கள் ஒரு சவால் விடுகிறார். உலகம் சுற்றுவன் வாலிபன் படம் வெளிவந்து விட்டால் நான் ஒரு புடவை கட்டிக்கொண்டு பெண்ணாக திரிவதற்கு தயாராக இருக்கிறேன். யார்? மதுரை முத்து எம்ஜிஆரை பார்த்து வீரவசனம் பேசிவிட்டார். உலகம் சுற்று வாலிபன் வெளியீடு நடந்துவிட்டது, எல்லா தியேட்டர்லயும் ஓட ஆரம்பிச்சது. என் அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு உடனடியாக இந்த புடவையை கட்டிக்கொண்டு நீங்கள் மதுரையை வலம் வர வேண்டும், இது உங்கள் அன்பு தம்பி எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய வேண்டுகோள். இனிமேல் கலைஞரை பற்றி என்னை தவிர யாரும் பேசக்கூடாது. எம்ஜிஆர் போட்ட கட்டளைங்க. எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கும் இது தவறான வார்த்தை என்று நான் நினைக்கிறேன். எதிரியா இருந்தாலும் நண்பர்கள், ஒரு எதிரியாக இருந்தாலும் ஒரு கள்ள தொடர்பு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் காங்கிரஸ் மட்டுமல்லாமல் திராவிட கட்சிகள்லையுமே உங்களுக்கு சில நண்பர்கள் இருக்காங்க. சிலன்னு சொல்லலாமா, பலன்னு சொல்லலாமா எப்படின்னு தெரியல, பலர் சொல்றாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அம்மையாராக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் உட்பட எல்லாருக்கூடையுமே ஒரு நல்ல பழக்கம். இந்த வகையில் திமுகவில் முக்கியமான நபராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம், சேலத்து வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் கூடயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. அவருக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு பழக்கத்தில் யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைய நேர்காணல். எப்படி அது? நான் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை முதலில் எப்போது சந்தித்தேன் என்றால், சேலத்திலே எங்களுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சேகரனுடைய உறவினர் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர். ஆர் சேகர், சேலம் ஆர் பிரியாணி, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம்? இல்ல, சேலம் ஆர் பிரியாணி வேற, இந்த வேற. இவர் ஓமலூர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர். ஆர் பிரியாணிக்காரு எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமா, ஆர் பிரியாணி ஓனர் இருக்காரு, என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். அது ஒரு தனி கதை. ஆமா, அவருக்கும் காங்கிரஸுக்கு சம்மந்தம் இல்லை. அவருக்கு எந்த கட்சியை சாராதவர் அவர். இவர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர். இவருடைய நெருங்கிய உறவினர் தான் திரு வீரபாண்டி ஆறுமுகம். அவர் மூலியமாக, ஆனால் மிக அன்பாக பேசுவார், மிக பண்பானவர் தான். ஆனால் அவர் அன்பானவர் பண்பானவர் என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளமாக சிலரை பார்ப்பதிலே வீரபாண்டி ஆறுமுகம் ஒருவர். சேலத்து சிங்கம் என்று கருணாநிதி டாக்டர் கலைஞர் அவர்களாலே வர்ணிக்கப்பட்டவர். ஒரு முறை எனக்கு கூட ஞாபகம் இருக்கிறது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். ஒரு முக்கியமானவர், அவர் பெயர் வேண்டாம். அவர் போய் நிற்கிறார். அவரை நிற்க வைத்தே இவர் பேசுகிறார். நிற்க வைத்தே பேசினது ஒரு எம்பிய இவ்வளவு பணம் வேணும், முன்னாள் எம்பி மறுபடியும் நிற்கிறாரு, கொண்டாந்து கொடுத்துட்டு நீ போய் வண்டியில் பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வா, மீதெல்லாம் நடந்துடும் சொல்லி அனுப்பி விடுறாரு. வீரபாண்டி ஆறுமுகமா? அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் உண்டு. அதே நேரத்தில் போல்ட்னஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது அவர்கிட்ட இருந்தது. காங்கிரஸ் வேட்பாளர்களும் அவர்களை விரோதம் செய்து கொண்டால், காரணம் சேலம் என்பது வன்னிய பெருங்குடி மக்கள் வாழுகின்ற பகுதி. அவர் வன்னியர். அந்த வகையிலே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவரோடு பிணைப்பாக இருப்பார்கள். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம்
தோடு டாக்டர் ராமதாஸ் உடன்பாடுக்கு வந்ததே வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய அரவணைப்பால் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. வீரபாண்டி ஆறுமுகம் பேசியவுடன் ராமதாஸ் ஒப்புக்கொண்டார் என்றால் அவருடைய ஆண்மையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராமதாஸே ஒரு வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். வன்னிய சமுதாயத்து மக்களுக்கு போராடி மோஸ்ட் பேக்வேர்டு வாங்கி கொடுத்தவர். அவரே வீரபாண்டி ஆறுமுகம் கூறினால் கேட்டுக்கொள்வார் என்றால் அப்போது வீரபாண்டி ஆறுமுகம் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே எனக்கு தெரிந்து 2-3 மாவட்ட செயலாளர்களை பார்த்தால் அவர்கள் கொஞ்சம் இதோடு ரொம்ப வேகமாக பேசக்கூடியவர்களாக எம்ஜிஆராலே அறியப்பட்டவர்கள். ஒன்று திரு வீரபாண்டி ஆறுமுகம், ஆர்டி சீதாபதி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் ஆறுமுகம், இப்படி என்று ஒரு 3 மாவட்ட செயலாளர்கள். நீங்கள் மதுரை முத்து, உங்களுக்கு தெரியும் மதுரை முத்து என்பவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மேயராக இருந்தார். அவர் மேயராக இருந்தபோது தான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தது. அப்பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராகவில்லை, டாக்டர் கலைஞர் முதல்வர். எம்ஜிஆர் புது கட்சி ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது எப்படி ஜனநாயகம் படத்திற்கு பிரச்சனை வந்ததோ அதே போன்று உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அப்போது பிரச்சனை வந்துவிட்டது. 73 வெளியிட முடியவில்லை. அப்பொழுது திரு மதுரை முத்து அவர்கள் ஒரு சவால் விடுகிறார். உலகம் சுற்றுவன் வாலிபன் படம் வெளிவந்து விட்டால் நான் ஒரு புடவை கட்டிக்கொண்டு பெண்ணாக திரிவதற்கு தயாராக இருக்கிறேன். யார்? மதுரை முத்து எம்ஜிஆரை பார்த்து ஒரு வீரவசனம் பேசிவிட்டார். ஆனால் உலகம் சுற்று வாலிபன் வெளியீடு நடந்துவிட்டது, வெளியே வந்துச்சு, படம் வெளியே வந்து எல்லா தேட்டர்லையும் ஓட ஆரம்பிச்சிட்டு. பணிவோடு ஒரு புடவை ஜாக்கெட்டு வாங்கி என் அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு உடனடியாக இந்த புடவையை கட்டிக்கொண்டு நீங்கள் மதுரையை வலம் வர வேண்டும், இது உங்கள் அன்பு தம்பி எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய வேண்டுகோள், என் அண்ணன் மதுரை முத்து இதை உடனடியாக செய்வார், உலகம் சுற்றும் வாலிபன் வெளியே வந்தால் அதை செய்கிறேன் என்று சொன்னீர்கள், வெளியே வந்துவிட்டது. அதற்குள்ள மிகப்பெரிய உள்குத்து இருக்கு. என்ன உள்குத்துன்னா, என்னானாலும் எம்ஜிஆர் கருணாநிதி விட்டு கொடுக்க மாட்டார். நிறைய பேருக்கு தெரியாது, உலகம் சுற்றுவன் வாலிபன் வெளியே வந்ததுல கருணாநிதியுடைய ஆண்டு இருக்கு. அது நின்று போனதும் கருணாநிதியால தான், அது வெளியே வந்ததும் கருணாநிதியால தான். மதுரை முத்துக்கு தெரியாம இதை பேசிட்டாரு. ஏனென்றால் மதுரை முத்து எந்த கட்சி? ஓகே, நீங்க எம்ஜிஆர் ஒரு தடவை PH பாண்டி எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது கலைஞர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. எம்ஜிஆரை கூப்பிட்டு கலைஞர் கடிந்து கொண்ட விதம் என்ன, PH பாண்டியனுக்கு எங்க வீட்டாண்ட தான் இருந்தார், இளமை காலத்திலிருந்து அவரை தெரியும். ஒரே வார்த்தை சொன்னாராம், இனிமேல் கலைஞரை பற்றி என்னை தவிர யாரும் பேசக்கூடாது. எம்ஜிஆர் போட்ட கட்டளைங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி கூட்டத்திலே சபாநாயகருக்கும் தெரிவித்துவிட்டு எம்ஜிஆர் போட்ட கட்டளை, கலைஞரை பற்றி எது பேச வேண்டுமானாலும் நான் பேசுவேன், வேறு யாரும் பேசுவதற்கு உரிமை கிடையாது, என் தலைவன் கலைஞர். இதை எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் போது சொன்னதுங்க. ஆகவே எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கும் இது வந்து தவறான வார்த்தை என்று நான் நினைக்கிறேன். எதிரியா இருந்தாலும் நண்பர்கள், ஒரு எதிரியாக இருந்தாலும் ஒரு கள்ள தொடர்பு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இது வந்து திமுக அண்ணா திமுக காரங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கள்ள தொடர்பின் வெளிப்பாடுதானோ என்னவோ தெரியவில்லை. திரு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதற்கு கூட ஒப்புக்கொண்டாரோ என்ற எண்ணம் கூட எனக்கு அந்த நேரத்திலே தோன்றியது. திரு வீரபாண்டியன் அவர்கள் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, முதல்வர் ஆவதற்கு முன்னால அதிமுக போய் அவருடைய நெருங்கிய உறவினர், வீரபாண்டியனுடைய நெருங்கிய உறவினர் பூலாவரி சுகுமாரன் என்று அவனுக்கு பெயர். பூலாவரி என்பது சேலத்திலே வீரபாண்டி ஆறுமுகம் என்பது அவருடைய பெயர் ஆறுமுகம். சேலத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி தான் அவருடைய ஊர். வீரபாண்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பூலாவரி. அந்த பூலாவரியிலே இவருடைய ஒன்றுவிட்ட அண்ணன் தம்பியா இல்லை கூட பிறந்த அண்ணன் பையனான்னு தெரியல, பூலாவரி சுகுமார், அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த கொலை பழி வீரபாண்டியன் மீது வந்து விழுந்து விட்டது. கலைஞர் ஆட்சியில் இருந்ததனால் அந்த கொலை வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அதில் ஒன்றும் இது செய்யப்பட முடியவில்லை. அந்த நேரத்திலே பலர் மீது குற்றச்சாட்டுக்கள், அந்த வழக்கு கோர்ட்டிலே நடந்தது, சிலர் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனாலும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பூலாவரி சுகுமாரன் குடும்பம் மிரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது.
யாரால் என்றால் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களால். உடனடியாக அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பு கொடுப்பது? எம்ஜிஆர் யோசிக்கிறார். உடனே என்ன செய்கிறார்? வீரபாண்டி ஆறுமுகத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் புலாவரி சுகுமாரன் குடும்பத்திற்கு காவல்துறை அங்கே போய் பணியிலே நிற்க வேண்டும். எப்படி நிற்க முடியும்? அவர் ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே ஒரு அமைச்சர் இருக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் போய் காவல்துறை நிற்க முடியாது. அதன் காரணமாக திரு எம்ஜிஆர் அவர்கள் பூலாவரி சுகுமாரனுடைய சகோதரி விஜயலட்சுமி அவர்களை சட்டமன்றத்திலே நிற்க வைத்து வேட்பாளராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, 2 காவல்துறை இருக்க வேண்டிய இடத்திலே 20 காவல்துறையை அமைச்சராக்கி நிறுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த வரலாறும் வீரபாண்டிக்கு சொந்தமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி.